இன்னைக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் பேரம் பேசியதாக இது என்ன கேலி கூத்துனே புரியல எனக்கு. ஆட்சி அமைக்கிற பெரும்பான்மை உள்ள கட்சி பிற கட்சியிடம் பேரம் பேசுகிறது, அதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதிமுகவில் எம்எல்ஏ பிடிக்கிறாரு, நம்ம கூட்டணியில் வெற்றி பெற்றவங்கலாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு தராங்க, அதெல்லாம் வேற. இப்போ தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் பேரம் பேசினாங்க, கோடிகள் கொடுத்து நீ வரியான்னு கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு புது கதையை கிளப்பி அதை வைத்து 2 பேர் 3 பேரை கைது செய்திருப்பதாக பெரிய பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. பெருமை பேசுகிற இவங்களுக்கெல்லாம் நான் கேட்கக்கூடியது, மதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் பட்டவர்த்தமாக தெரிவித்திருக்கிறார், மதிமுகவில் 2 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க, அது திமுகவுடைய சிம்பலான உதயசூரியனில் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி, திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய அந்த 2 பேரை ரிசைன் பண்ணிட்டு நிற்க சொல்லுங்க, நானே பிரச்சாரம் செஞ்சு அவங்களை வெற்றி பெற வைக்கிறேன்னு ஒரு பேரம் பேசியிருக்கிற விஜயை எப்பொழுது இந்த ஆட்சி கைது செய்ய போகிறது என்ற கேள்விதான் இன்றைக்கு இருக்கிறது. இல்லை சாதாரணமாக நீங்கள் மட்டும் பேரம் பேசுகிறவங்களெல்லாம் கைது பண்ணுறேன்னு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க தாவேகா எம்எல்ஏ வேணா, அப்போ மதிமுக எம்எல்ஏவையும் அதிமுக எம்எல்ஏயும் ரிசைன் பண்ண சொன்னதையும், இப்போ மதிமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணா நான் அவங்கள வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்ற விஜயை அவர்களை எப்பொழுது காவல்துறை கைது செய்ய போகிறது என்ற கேள்வி